இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா உன் மாமன் துரப்பாண்டி விட்ட வேற ஆள் கிடையாது. இத்தனை நாளா கேட்டுட்டு தானே இருக்கேன். இனிமேலும் அவர் சொல்லலைன்னா காலம் பூரா நீயும் மீனாட்சியும் இப்படி பிரிஞ்சு தவிக்க வேண்டியதுதான். என் உசுறு வழிதான் உன் பிரச்சனைக்கு வழி காட்டும்னா அந்த வழியை நான் ஏத்துக்கிறேன் ஐயா. என்னோட அம்மா அந்த ஐயாவை பத்தி பெருமையா அடிக்கடி சொல்லுவாங்க. அவரே வந்து கேட்டதுனாலதான் எங்க அம்மாவோட நினைவு நாள்னு பார்க்காம கூட ஒத்துக்கிட்டேன். நீ சாகிறதால உன் உயிர் மட்டும் போறதில்ல, உன்னோட சேர்ந்து இந்த கிராமிய கலையும் செத்து போகுமா? ஏமாமா பாட்டி கிட்ட சொல்லிட்டு போய் தாத்தா தமிழ்ச்செல்விக்கு எந்த உதவி வேணாலும் செஞ்சிருக்கலாம்ல. அந்த கிராமிய பாடகி தமிழ்ச்செல்வியை காப்பாத்துறதுக்காக நம்ம தாத்தா என்ன பண்ணாரு? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரவணா, ஐயாவுக்கு என்ன பிரச்சனைன்னு அப்ப தெரியாது. அவங்க கிட்ட இருந்த கலையை காப்பாத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவங்கள காப்பாத்தி நம்ம வீட்டுல தங்க வச்சாரு. என்னது, நம்ம வீட்டுல தங்க வச்சாரா? பாட்டி எப்படி ஒத்துக்குச்சு? நான் வீடுன்னு சொன்னது நம்ம வீடு இல்ல, நமக்கு நம்ம தாத்தா வாழ்ந்த பூர்வீக வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுல இது வரைக்கும் யாருமே உள்ள போனதில்லை. தாத்தாவோட நினைவா வச்சுக்கிட்டு இருந்தாரு. நாங்க யாராவது போய் திறந்தாலே சத்தம் போடுவாரு. அப்படிப்பட்ட வீட்டுல ஐயா அந்த தமிழ்ச்செல்வியை தங்க வச்சாரு. அவங்கள மட்டும் எப்படி அந்த வீட்டுல அனுமதிச்சாரு? அதுதான் ஆத்தாவோட கோவத்துக்கும் எங்க கோவத்துக்கும் முதல் அஸ்திவாரம். அவங்கள தங்க வச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான பொருள்களையும் அனுப்பி வச்சாரு. என்னம்மா அங்கே நின்னுட்ட? இதுவும் என் வீடுதான். இனி இது உன் வீடு. வாமா வா. என்னம்மா அப்படி பாக்குற? ஐயா, நான் ஒத்த ஆளு, எனக்கு எதுக்கு ஐயா இம்புட்டு பெரிய வீடு? என்னம்மா அப்படி கேட்டுவிட்டா? என் தோட்டத்துல வேலை பாக்குற வேலைக்காரங்களுக்கு மச்சி வீட்டுல தான் தங்க வச்சிருக்கேன். நீ எவ்வளவு பெரிய மனுஷி! உன்னை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க என்னால முடியாதுமா. அதான் நீ சுதந்திரமா இருக்கணும்னு இவ்வளவு பெரிய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஐயா வேணாம் ஐயா, நீங்க சும்மா ஒரு ஓலை குடிசை கொடுத்தாலே போதும் ஐயா. உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் ஐயா. முதல்ல என்ன வேத்தாளா பாக்குறத நிறுத்து. நீ ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவாமா. உனக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தாதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். நான் இருக்கிற வரைக்கும் அது நிச்சயமா நடக்கும். நான் கொடுக்கற அந்த வீட்டுல இருந்துக்க. உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா உனக்கு ஒத்தாசையா ஒரு அம்மாவை வேலைக்கு அனுப்புறேன், போதுமா? என்னம்மா ஏன் இப்படி பாக்குற? ரொம்ப நன்றிங்க ஐயா. சாக்க போன என்ன காப்பாத்தி உசுர கொடுத்து நான் இருக்கிறதுக்கு இம்புட்டு பெரிய வீட்டையும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னே தெரியலையா. நீ எனக்கு எதையும் செய்ய வேண்டாம்மா. நம்ம மண்ணையும் மக்களையும் ஒன்னோடு ஒன்னா பிணைஞ்சு கிடக்கிற நம்ம கிராமிய கலையை வளர்த்தா போதும். அதுவும் நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஒரு புது மனுஷி ஆனதுக்கு அப்புறம் அது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். இப்போ ஒன்னே ஒன்னு உன்கிட்ட கேட்கறேன். என்னங்க ஐயா? கொஞ்சம் சிரிமா. நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்மா. வீரபாண்டி, வீரபாண்டி, என்னங்க ஐயா? நம்ம குடோன்ல இருக்க நெல்லு மூட்டைங்களா அறுவைக்கு அனுப்பிச்சாச்சா இல்ல இருக்கா? 2000 மூட்டை நெல்லுல 1500 மூட்டை அரிசி ஆலைக்கு அனுப்பிச்சிட்டேன். விற்பனை கூட முடிஞ்சிருச்சு ஐயா. அப்ப மீதி 500 மூட்டை ஐயா அங்கதாங்க ஐயா இருக்கு. என்னங்க ஐயா? சொல்றேன்.
அதுல 10 மூட்டை நெல் எடுத்துக்க. ஒரு மாசத்துக்கு தேவையான உப்பு மிளகா புளியெல்லாம் வாங்கிக்கிட்டு பண்டம் பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தோட்டத்துல போய் காய்கறி எல்லாம் பறிச்சுக்கிட்டு நம்ம தச்சர்கிட்ட மேச நாற்காலிக்கு செய்ய சொல்லியிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வந்துரு. எங்கய்யா வரணும்? நம்ம பெரிய வீட்டுக்கு ஐயா. அந்த வீடு தான் தாத்தாவோட நினைவா பூட்டியே கிடக்குதுங்களே. இப்போ அங்க யார் குடியிருக்க போறா? தங்கச்சி காமாட்சி கேட்டதுங்களே, அது தங்க போகுதுங்களா? இல்லையா, நம்ம ஊர் கோயில் திருவிழாவுக்கு பாட வந்தாங்களே கிராமிய பாடகி தமிழ் செல்வி, அவங்க அங்கே தான் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க தான் எடுத்துட்டு போக சொல்றேன். சரிங்க ஐயா, எடுத்துட்டு போயிடுறேன். ஐயா, அந்த வீட்டு கிணத்துல தண்ணி வேற சரியில்லாம இருந்ததுங்க ஐயா. அது ஆட்கள் அனுப்பிச்சு நான் தூர் வாரிக்கிறேங்க ஐயா. வரங்க ஐயா. வீரபாண்டி, இந்தா இந்த பணத்தையும் தச்சர்கிட்ட கொடுத்துரு. இந்தா. சரிங்க ஐயா. ஏம்பா, நான் இவ்வளவு சொல்றேன், ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? ஐயா, நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குங்க ஐயா. வரையா. ஒரு காட்டுல 4 மாடுங்க நல்ல கொழு கொழுன்னு இருந்துச்சு. 4 மாடுகளும் ஒற்றுமையா ஒன்னாதான் மேய போகும். அந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. தாத்தா, எங்க அப்பா சிங்கம்மா. அப்பாவை பத்தி எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா. ஆத்தா அப்படித்தானே சொல்லும். டேய், நீ சும்மா இருடா. தாத்தா, நீங்க சொல்லுங்க தாத்தா. அப்புறம் இந்த கொழு கொழுன்னு இருந்த மாடுங்களை எப்படியாவது அடிச்சு சாப்பிட்டுறணும்னு இந்த சிங்கம் நேரத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் இந்த 4 மாடுகளும் ஒற்றுமையா மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது சிங்கம் அதை அடிச்சு சாப்பிடுறதுக்காக மேல பாஞ்சுது. ஐயோ! அவ்வளவுதான், ஒற்றுமையா இருந்த 4 மாடுகளும் கொம்பால அப்படி குத்தி தூக்கி போட்டுச்சான். ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு சிங்கம் விட்டா போதுன்னு தப்பிச்சு ஓடியே போச்சுதான். ஒற்றுமையா இருந்தா இந்த மாடுகளை ஒன்னும் செய்ய முடியாதுன்னுட்டு நரி மூலமா இவங்களை எப்படிடா பிரிக்கிறதுன்னு திட்டம் போட்டுச்சான். அப்புறம் அந்த நரி என்ன பண்ணுச்சு, 4 மாடுகளையும் தனித்தனியா சந்திச்சு ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட தப்பு தப்பா சொல்லி 4 மாடுகளையும் தனித்தனியா பிரிய வச்சிருச்சான். ஐயோ! அப்புறம் சிங்கம் போய் தனித்தனியா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற மாடுகள் இருக்கு இல்லையா, ஒண்ணு ஒன்னா போய் ரொம்ப சுலபமா அடிச்சு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருச்சு. பாவம் அந்த மாடுங்க. அந்த நரிய அடிக்கணும் தாத்தா. நரிய எதுக்குப்பா அடிக்கணும்? யார் என்ன சொன்னாலும் அந்த மாடுகள் பிரிஞ்சிருக்க கூடாதுல்ல. அதனாலதான் நீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க எதையும் கேட்காம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். சரியா? சரி தாத்தா. நல்ல பிள்ளைங்க, போய் விளையாடுங்க. பார்த்து பார்த்து, அப்படிதான். என்னப்பா, என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணு இல்லைங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? திருவிழா எப்படி நடந்துச்சு? அது கரெக்ட். உனக்கு என்னாச்சு? ஐயா, கோயில் திருவிழாவை நடத்த விடக்கூடாதுன்னு வீரபாண்டி அண்ணங்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த வழியா வந்தப்போ தடுத்தேன். சின்ன தகராறியா, அடிபட்டுருச்சு. நீயே ஒரு பையனாவளி பையன், நீ எதுக்கு அங்க போன? வீரபாண்டி உனக்கு அடிபட்டதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. என்னய்யா, இப்பதானே குழந்தைங்க கிட்ட ஒத்துமையா இருக்கணும்னு கதை சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ணன் தனியா இருக்கிறப்ப நான் எப்படிங்க விட்டு வர முடியும்? இந்த அடி எனக்கு விழாம அண்ணன் மேல விழுந்திருந்தா அதை மட்டும் நம்மளால எப்படிங்க தாங்க முடியும்? அதான் அதை நானே ஏத்துக்கிட்டேன் ஐயா. அண்ணனை ஏதும் சொல்லாதீங்க. இல்லப்பா, குடும்ப நிகழ்ச்சி எதுலயும் கலந்துக்காம இப்படி ஒதுங்கியே கிடக்குறானேன்னு நினைப்பேன். என்னதான் இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது நான் இருக்கிறேன்னு வந்து நின்றா பாரு, அதுதான்டா சொந்தம், உறவு, ரத்த பாசம் எல்லாம். போயா போ, உறவெல்லாம் காத்து கிடக்கு. சரவடா, வா 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 வா, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் விளையாடலாம். ஏப்புல